தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु का नाम को महिमा हो। இந்த அருமையான வேளையிலே நம்முடைய மத்தியிலே அஜய் பிரதர் நம்ம மத்தியில் இருப்பது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். हमारे बीच में भैया अजय है, हम खुश है। அவருடைய தகப்பனாரோடு கூட அவர்கள் இருக்கிறாங்க. उनके पिता के साथ वो आए और हमें खुशी है उसके बारे में। அவர்களை நாங்கள் பார்க்க சென்ற பொழுது ஒரே ஒரு மகள் தான். ஆண்டவர் இப்போ இன்னொரு மகளை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. हम जब उनको मिलने के लिए गए थे तब सिर्फ उनको एक ही बेटी थी, लेकिन परमेश्वर ने और एक बेटे को उनको आशीर्वाद दिया। அப்படின்னா இன்னொரு குழந்தை வளர்ந்து இது வரைக்கும் வந்திருக்குன்னா நாங்கள் போய் அவங்கள பார்க்கலன்னு அர்த்தம். उनको दूसरी बेटी होकर इतना बड़ी हुई है तो इसका मतलब है कि हमने इतने दिन उन्हें देखे नहीं, उनसे मिले नहीं। அதனால சாரி கேட்டுக்கிறோம். हम क्षमा मांगते हैं आपसे। ஏன்னா நாங்கள் வந்தோம், ஆக்சுவலி அந்த இடத்துக்கு நாங்கள் தேடி வந்தோம். நானும் என்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலி நாங்கள் ரெண்டு மூணு முறை அந்த இடத்துக்கு வந்தோம். உங்களை பார்க்க முடியல, நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. आपके घर को ढूंढकर 2-3 टाइम आए लेकिन आप उधर ஃபோனும் நாங்கள் ட்ரை பண்ணோம், அது சரியா செட் ஆகலை. அது என்னன்னு தெரியல, சாரி. हमारे पास जो नंबर आपका था वो नंबर में ट्राई किए थे लेकिन हम आपको रीच नहीं। ஏன்னா அந்த பக்கம் போகின்ற பொழுதுலாம் உங்கள் ஞாபகம் இருக்கும். அந்த பக்கம் போகிற பொழுதுதான் இவங்க இங்கே தான் இருந்தாங்க, அஜய் பாய் வந்து இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கும். जब भी हम आप जहाँ रहते थे वो जगह से गुजरते थे तभी सब हमको याद आता था कि अजय भैया यहीं पे थे। सिर्फ वो जगह नहीं, मेट्रो भी हम जब जाते थे तभी सब आपको याद करते थे। மெட்ரோவில் தேடி தேடி பார்ப்பேன், ராஜ் எங்கடா இருக்கிறார் அஜய் பாய் அப்படின்னு. பார்க்க முடியல. कभी कभी मेट्रो जाते थे तभी भी हम ढूंढते थे अजय भाई है क्या करके। மிக்க சந்தோஷம், நீங்கள் இருப்பது மிக்க சந்தோஷம். आप इधर है, हम बहुत खुश है। இதுதான் தேவன் கொடுக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம். यही कार्य प्रभु दिया हुआ हमको बड़ा भाग्य है। இப்போ எனக்கு தெரியல என்ன பேசுறதுனே தெரியல. லேப்டாப் அங்கே இருக்கு, உங்களை பார்த்த இந்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல. मेरा लैपटॉप उधर है, मैं आपको देखते ही मैं खुश हो गया। मैं क्या बोलूं क्या बात करूं करके मुझे समझ में नहीं आ रहा है। எங்க முதல்ல ஐயா அஜய் பாயினுடைய அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. पहला टाइम अजय भाई के बारे में उनके पिता ने हमको कॉल किए थे। என்னுடைய மகன் அங்க இருக்கிறாங்க, அவங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. मेरा बेटा उधर है, आप जरा देख लो ऐसा करके उनके पिता ने हमें कॉल किए थे। எனக்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, நான் மிஷன்ல நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. जब उन्होंने हमें कॉल किए थे मैं मिशन में काम कर रहा हूँ करके उन्होंने बताए थे। அந்த மிஷன்ல வேலை செய்கின்ற பொழுது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்கு ஈடா எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. हम जब मिशन में काम करते हैं वो आशीर्वाद जो है वो किसी के साथ हम ये नहीं कर सकते। वो जो आशीर्वाद அந்த ஆசீர்வாதம் எப்படி யோசிக்க தோணும் அப்படின்னு சொன்னா, வெளியே போனா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இறைவனுக்குள்ளாகவே வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி கிடக்கும். ये जो आशीर्वाद जो है परमेश्वर के अंदर जब हम मिशन में काम करते हैं वो परमेश्वर के अंदर के रहने के जैसा। बाहर काम करते रहे हम कैसे भी रह सकते हैं, लेकिन जब हम मिशन में काम करते हैं वो परमेश्वर के अंदर जीने का एक अनुभव हमें देता है। அவங்க எப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக கடந்து சென்றிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு உண்மையான சத்தியம், இந்த சத்தியத்துல வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளாக வந்திருக்கும். वो पिता जो किस अनुभव के अंदर वो गए रहेंगे तो ये परमेश्वर का सच्चा मंडली है, हम इसमें रहना चाहिए करके वो अनुभव हो पाए। ஏன்னா இன்னைக்கு अनेक பெற்றோர்களுக்கு பிள்ளையை குறித்ததான கவலை இல்லை. आजकल के पिता और माता को अपने बच्चों के बारे में कोई चिंता नहीं है। அவங்க எப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, பைசா வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் மத்தியிலே தாம் பிள்ளையும் ஓய்வு நாளை ஆசரிக்கணும், ஆலயத்திற்கு போகணும், தேவனுக்கு உதவியா தேவனோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள. आजकल के पिता और माता हमारे बच्चे कैसे भी जाए ऐसी दुनिया में जीते समय मेरा बेटा आके परमेश्वर के वचन को पालना चाहिए, साबत पालन करना चाहिए, मेरा बच्चा चर्च जाना चाहिए करके उनके अंदर वो आस हम देखे थे। ஏன்னா அவங்க 2-3 மேல எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. 2-3 बार उन्होंने मुझे कॉल किए थे। அப்ப அந்த ஃபோன் கால் தான் அவர்களை வீட தேடிபடியா போய் செல்லும்படியாய் அவர்களை பார்க்கும்படியாய் தூண்டியது. उन्होंने 2-3 बार हमें कॉल कर रहे थे, वो आस हमारे अंदर आया था उनको जाके देखना चाहिए, उनको आके बाइबल स्टडी देना चाहिए करके। ஏன் அந்த ஆசை உள்ளத்துக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அவர்களுக்குள்ளாக இருக்கிறதை என்னால பார்க்க முடிகிறது. उनके अंदर जो आश जो था मेरे बच्चे आगे परमेश्वर के अंदर जीना चाहिए करके वो आश हम देख सकते हैं। உபாகமம் 6வது அதிகாரம் 6வது 5வது வசனம். निर्गम की किताब 6 अध्याय 5वां वचन।
வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். तू अपने परमेश्वर के पास. அப்ப தெளிவா ஒண்ணு புரிஞ்சுங்க, நீ என்கின்றது பெற்றோர்களை இந்த இடத்துல குறிக்கிறது. तू बोले तो किसको बोल रहे? पेरेंट्स को, माता पिता को. அந்த பெற்றோர்கள் கர்த்தருக்குள்ளாய் வாழணும் ஒரு ஆசை இருந்தாதான் இப்படிப்பட்ட எண்ணம் தான் பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். जब हम परमेश्वर के अंदर रहेंगे तभी हमारे बच्चे परमेश्वर के अंदर रहना है करके हमें वो सोच रहेगा. அப்ப ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நான் கர்த்தரோடு இருப்பது அறகுறையா அல்ல, என் முழு இருதயத்தோடு கூட நான் கர்த்தரோடு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. तो परमेश्वर कैसे चाहते हैं? आधा नहीं, पूर्ण दिल से परमेश्वर के अंदर रहने के लिए परमेश्वर हमें चाहते हैं. ஏண்டா அந்த இருதயம் அப்படின்னும் பொழுது இதை நிறைய விளக்கி சொல்லலாம், நிறைய காரியங்களை விளக்கி சொல்லலாம். हृदय बोलेंगे तो बहुत सारे कार्य हम बोल सकते हैं. நேத்து யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறேன் ஒரு காமிச்சாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஆபரேஷன் பண்ண இதயத்தை கையில வச்சுக்கிட்டு நான் இதயத்தை தொட்டுட்டேன் அப்படின்ற ஒரு போட்டோ யாரோ காமிச்சாங்க. तो एक जन आके अपना उनको आके हार्ट ट्रांसप्लांट किए, तो हार्ट ट्रांसप्लांट होने के बाद उनका जो हृदय था वो हाथ में रखकर वो बोल रहे कि मैंने अपने हृदय को छू लिया ऐसा करके. சொல்லுங்க, புரியுதா? அவருடைய இதயம் பழுதடைஞ்சிடுச்சு, उनका हृदय आके काम नहीं कर रहा था, அது கெட்டு போயிடுச்சு, वो आके सड़ गया था. அதை அப்படியே விட்டுட்டா उसे ऐसे ही छोड़ அவர் देंगे இறந்து போயிடுவாரு. वो मर जाएंगे. ஆனா लेकिन ஆபரேஷன் பண்ணாங்க, ऑपरेशन किए அந்த இதயத்தை கையில வச்சுக்கிட்டு நான் உயிரோடு இருக்கிறேன், கெட்டு போன இதயத்தை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. मैं जिंदा हूँ, मेरा हृदय जो काम नहीं कर रहा था मैंने उसको छू लिया करके अपने அப்ப முழு இருதயம்னா என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கெட்டு போன இருதயத்தை எடுத்து புதிய இருதயத்தை வைப்பது. परिपूर्ण हृदय से यहाँ परमेश्वर कह रहे, परिपूर्ण हृदय से बोले तो हमारे अंदर जो सड़ा हुआ हृदय को निकाल कर प्रभु नया हृदय हमें देंगे. அதுதான் முழு இருதயத்தோடு. ஏன்டா இங்க நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இப்படி இப்படின்ட்டு. ஆனா கையில எடுத்துக்கிட்டு தனியா இது இருதயம் இது அவுட் அப்படின்னு காமிக்கிறது முதல் தடவையா நேத்து தான் பார்த்தேன். मैंने सुना है हार्ट ट्रांसप्लांट करते हैं ऐसे करके, लेकिन पहले समय मैंने देखा है कि अपना हृदय को उसने हाथ में लेकर मेरा हृदय को मैंने छू लिया करके. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய இருதயத்தை எடுத்து பழுதடைந்ததை காண்பித்து நான் எடுத்துட்டேன், நான் புதுசாயிட்டேன், என் பிள்ளைய நீ அப்படி மாறு அப்படி சொல்றதுதான் ஆசீர்வாதம். माता पिता को मैं ये कहता हूँ कि अपने हृदय जो सड़ गया है उसे निकाल कर नया हृदय को पाकर अपने बच्चों को कहो कि मेरा जो हृदय जो सड़ा हुआ था मैंने निकाल कर मैं नया हृदय पाया हूँ, तुम भी नया हृदय पाओ करके उन्हें एक एग्जाम्पल रहो. அவர் எப்படி நினைச்சிருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அந்த போட்டோ இருக்க மகா நீ தானே காமிச்சோமா, அங்க அனுப்ப முடியுமா, அவங்க எதனா போடுவாங்களா பார்க்குறேன். சரி, என்ன அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ஒருவேளை அவர் இருதயம் அவர் உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும். और हृदय जब उनके अंदर था तभी उनका कैसा स्थिति हुआ रहेगा. அவர் அந்த இதயம் அவருக்குள்ள இருக்கும் பொழுது அவரை எவ்வளவு வேதனைப்படுத்தியிருக்கோம். और हृदय जब उनके अंदर था वो कितना तकलीफ उठाए रहेंगे. அவருடைய இருதயம் தான் उनका ही हृदय है, இத்தனை வருஷம் அதுதான் பாதுகாத்தது, इतना साल वो हृदय उनको चलाया, அதுதான் ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுத்தது, और हृदय उनके पूरे शरीर को खून फैलाया, அதுதான் துடித்து துடித்து அவனை வாழ வைத்தது. वो हृदय पंप करके उनको जीने के लिए सहायता की. அந்த இருதயம் இல்லைன்னா அவர் இல்ல, और हृदय नहीं रहेगा तो वो जी नहीं அப்படி सकते. ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ऐसा एक स्थिति उनको हुआ था. ஆனா அதே இருதயம் பழுதடைந்த பொழுது அவனை பாதுகாத்த இருதயம் அவனுடைய உயிரை எடுப்பதற்கு காத்திருக்கு. लेकिन वही हृदय जब वो काम नहीं कर रहा है उनका जान लेने के लिए है वो हृदय. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுவரைக்கும் பாதுகாத்த இதயம் அந்த இருதயம் தொடர்ந்து இருக்குமானால் அவன் மரணத்தை தழுவதற்கு ஏதுவா இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டிய சூழ்நிலையானது. जो हृदय इतना साल उन्हें संभालता आया, उनको खून सप्लाई कर रहा था, लेकिन आज जो हृदय काम नहीं कर रहा है अगर उनके अंदर रहेगा तो उनका जान लेने के लिए होएगा. இந்த சூழ்நிலை எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். और जो हृदय जो है थोड़ा उनका फंक्शन कम हुआ रहेगा, அதுக்கப்புறமா அது பாதியா குறைஞ்சிருக்கும். उसके बाद और आधा कम हुआ रहेगा, அதுக்கப்புறமா அது 25% என்ன பண்ணிருக்கும் வந்திருக்கும்.
उसके बाद सिर्फ वो 25% काम कर रहा होगा. தெரியுமே 25% ஆட்டு தான் வேலை செய்யுது அப்படின்னா நம்முடைய அந்த நபருடைய நிலை எப்படி இருக்கும், அவருடைய குடும்பத்தாருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. अगर हृदय सिर्फ 25% ही काम कर रहा है तो वो इंसान का स्थिति कैसा रहेगा और वो परिवार का स्थिति कैसा रहेगा. டாக்டர் சொல்லிடுவாங்க, நாங்க ட்ரை பண்ணங்க அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க, 25 20 ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. डॉक्टर्स इजीली बोलेंगे हम लोग ट्राई कर रहे हैं, हम लोग इलाज कर रहे हैं, लेकिन वो 25% जो होता है वो 20% हो गया ऐसा करके. இல்லைங்களா? அது குறைய குறைய மனிதனுடைய லைஃப் வந்து கேரண்டி இல்லாத மாறிடும். जब हृदय का काम कम होते जा रहा है तभी वो इंसान का जीना बहुत कम है. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஒருவேளை இந்த பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, உன் இருதயம் குறைஞ்சிட்டே வருதுப்பா, உன் இருதயத்தை என்ன பண்ணணும், மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும், அப்பதான் நீ தப்பிக்க ஒரு தருணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். जब उनका हृदय जब काम नहीं कर रहा है तो डॉक्टर क्या बोले रहेंगे, तेरा हृदय काम नहीं कर रहा है, इसे निकालेंगे तो ही तू जी सकता है करके उनको बोले रहेंगे. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப இது வந்து பிசிக்கலான ஒரு இருதயத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். मैं जो बात कर रहा हूँ ये शारीरिक हृदय के बारे में मैं बोल रहा हूँ. ஸ்பிரிச்சுவலா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். आत्मिक हृदय के बारे में आप सोचिए. ஆவிக்குரிய ரீதியில நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு புக் வரும், விஜயனின் இருதயம் அப்படின்னு ஒரு புக் வந்திருக்கும். அதுல எப்படி அந்த இருதயம் கெடுது, அது எப்படி பாலாகுது, அதை எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு அதுல போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன புக் மாதிரி வரும். एक किताब आता है वो विजयन हृदय करके, उसके वो किताब में आके हृदय के बारे में वो कैसा काम करता है क्या है वो सब चीज के बारे में लिखा हुआ किताब है. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சாம்சனை அந்த இருதயத்தை ஒரு ஆள் கையில வச்சிருப்பாங்க மாதிரி இருக்கும். அவனுடைய இருதயத்தை கையில வச்ச மாதிரி இருக்கும். ஒரு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா போடுங்க, நான் எப்போ நாளும் பரவாயில்ல, செர்மன் எப்போ முடிக்கிறதுனா சரி போடுங்க, ட்ரை பண்ணுங்க. அப்ப மெயின் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பிரகாரத்துல நம்முடைய இருதயங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க. आत्मिक रीति में हमारे हृदय में क्या है हम सोचना चाहिए. இல்ல நான் பக்கத்துல நின்று பேசுறது என்னுடைய மனைவி, मैं उनकी बीबी हूँ, அவங்க மெடிசன் படிச்சிருக்கிறாங்க, मैं नर्सिंग पढ़ाई की हूँ, அவங்களுக்கு இருதயத்தினுடைய ஃபங்க்ஷன் நல்லாவே தெரியும். हृदय कैसा काम करता है क्या है मुझे सब कुछ எனக்கு அவ்வளவா தெரியாது. इन्हें उनको आके उतना पता नहीं, ஆனா ஸ்பிரிச்சுவலா ஒரு இருதயம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். लेकिन आत्मिक रीति में हृदय कैसा काम करता है क्या है करके मैं जान सकता हूँ. ஒருவேளை பிசிக்கலான இருதயம் என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு செத்து போகும். शारीरिक हृदय जो है एक ना एक दिन मरण है. நம்ம எவ்வளவுதான் நம்ம மெடிசன் கொடுத்தாலும், எவ்வளவுதான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனாலும், எவ்வளவுதான் பெரிய பணம் இருந்தாலும் நம்முடைய இருதயம் ஒரு நாள் நின்று போகும். हम कितना ही धनवंत हो एक ना एक दिन हृदय मरना है. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது நம்முடைய சரீர பிரகாரமான இருதயம். ये जो हृदय जो है शारीरिक रीति का हृदय है. ஆனா ஆவிக்குரிய இருதயம் அப்படி அல்ல. आत्मिक हृदय वैसा नहीं है. ஆவிக்குரிய இருதயம் என்னவென்று சொன்னால் அது சரீர பிரகாரமான இதயத்தை விட மேலானது. जो आत्मिक हृदय जो है वो शारीरिक हृदय से बड़ा है. ஆண்டவர் மனிதனை படைக்கின்ற பொழுது அந்த இருதயத்துல நினைவுகளை வைத்தார் என்று நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். जब परमेश्वर ने हमें उत्पन्न किए, परमेश्वर के योजना हमारे अंदर रखे. நான் இன்னைக்கு இதயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? आज हम हृदय के बारे में पढ़ रहे हैं, आप किसके बारे में ஆனா सोच रहे हैं? ஆதி காலத்துல இதயம் அப்படின்ற கிட்னிக்கு தான் இதயம் என்ற இடத்தை கொடுத்திருந்தாங்க. आदि में आके किडनी को ही हृदय करके जगह दिए. உனக்கு கேட்பாங்களா, உனக்கு மூளை இருக்கான்னு கேட்கறது பதிலாக உனக்கு கிட்னி இருக்கா அப்படின்னு கேட்கறதா. அந்த காலத்துல கிட்னியில தான் என்ன பண்ணோம், எல்லா ஞானமும் அறிவும் சிந்தனையும் செயல்பாடும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. आदि में आप देखेंगे तो दिमाग है क्या पूछने के बदले किडनी है क्या करके पूछेंगे, क्योंकि वो लोग सोचे थे कि किडनी में ही सब कुछ काम कर रहा है ऐसा करके सोचे थे. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஒன்று தேடி பாருங்க, நீ போய் தேடி பாருங்க. आप चाहिए तो ढूंढ के देखिए. ஐயா இங்க இருதயத்தை பார்க்கிறோம், இந்த இருதயத்துல நம்ம பார்த்து சதை ரத்தம் வாழ்வு அல்ல இதுதானே நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் வேற என்னமோ சொல்றாரே அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா பார்க்க கத்துக்கணும். अगर हम हृदय को देखेंगे तो उसमें 4 चैम्बर्स है, उसमें वाल्व है, ऐसे करके हम देखते हैं. लेकिन आत्मिक रीति में हम जब हृदय को देखेंगे परमेश्वर क्या कहना चाहते हैं, ஏன் ஆண்டவர் இருதயத்தை ஆவிக்குரிய ரீதியில கொண்டு வர நினைக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பா இருக்கிறது.
परमेश्वर क्यों ये आत्मिक रीति के हृदय के बारे में बात कर रहे हैं? जो आत्मिक हृदय जो है बहुत निष्कलंक है। நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இருதயம் சரீர பிரகாரமான இதயத்தை நான் சொல்லல, ஆவிக்குரிய இதயத்துல எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ணணும் யோசித்து பார்க்கணும். शारीरिक रीति का हृदय के बारे में नहीं बोल रही हूँ। நான் சொன்ன மாதிரி கிட்னியை தான் மூளை நினைச்சிட்டு இருந்தாங்க, இல்ல மைண்டு நினைச்சிட்டு இருந்தாங்க, இல்ல தீர்மானிக்கிற சக்தி நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே போல அதை இருதயத்திலும் நினைச்சிட்டு இருந்தாங்க. मैं शारीरिक रीति के हृदय के बारे में नहीं बोल रही हूँ, आत्मिक हृदय। या आत्मिक हृदय में कितना पाप है, क्योंकि मैं बोला था कि दिमाग है क्या, दिमाग है क्या पूछने के बदले किडनी है क्या, क्योंकि वो लोग सोचते हैं कि किडनी ही सब कुछ काम कर रहा है ऐसा करके। அப்ப ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மனுஷனுடைய இதயத்தை குறித்து வேதம் சொல்கிறது, எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிற பாவம் விளையிற இடம் இருதயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन हमें कहता है कि हृदय जो है, जो आत्मिक हृदय के बारे में हम बात कर रहे हैं, ये हृदय जो है सारे इस दुनिया में रहने वाले हर एक पापों का जड़ हमारा हृदय है ऐसा करके कहते நான் हैं। உங்கள்கிட்ட கேட்கிறேனே, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? तुम्हारा हृदय कैसा है? சரீர பிரகாரமா கேட்கல, हम शारीरिक हृदय के बारे में ஆவிக்குரிய பிரகாரமாய் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? आत्मिक हृदय तुम्हारा कैसा है ऐसा करके हम बात करें। இல்லைங்களா? எவ்வளவு ஆண்டவருடைய கரங்கள்ல கொடுக்கலாம், எவ்வளவு உங்க கரங்கள்ல இருக்கு, எவ்வளவு உங்க குடும்பத்தை சார்ந்த கரங்கள்ல இருக்கு, எவ்வளவு இதயம் உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கு. हमारा जो आत्मिक हृदय जो है कितना परमेश्वर के हाथ में है, कितना तुम्हारे हाथ में है, कितना तुम्हारे रिश्तेदार के हाथ में है करके पूछ रहे हैं। அப்ப வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னா, உங்க இருதயத்தை எனக்கு தா அப்படின்னா இந்த இருதயத்தை நாம் அநேகருக்கு தானம் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். तो यहाँ परमेश्वर कह रहे हैं कि हृदय परिपूर्ण से हमें दे करके तो हमारा हृदय आके हम दान दे सकते हैं। இப்ப அவர் கையில ஆட்டை எடுத்துட்டாரு, அவருக்குள்ள இருந்த ஆட்டு யாருது? அப்ப யாருன்னா தானம் தானே பண்ணியிருக்கணும். और वो इंसान के बारे में हम बोल रहे थे कि उसका हृदय आके अपने हाथ में लेके रखा था, तो उसका हृदय हाथ में है तो किसका हृदय उसके छाती में है? அந்த இதயத்தை பத்தி கவலை இல்லை, அது தானம் பண்ணலாம். ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய இதயத்தை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு விட்டுடக்கூடாது. जो शारीरिक हृदय है हम दान दे सकते हैं, लेकिन आत्मिक हृदय हम दान नहीं दे सकते। दूसरे लोग हमें आके कंट्रोल नहीं करना चाहिए, हम परमेश्वर के अंदर रहना चाहिए हमारा हृदय। ஏன் அப்படின்னா இன்னைக்கு சாத்தானானவன் நம்முடைய இருதயத்தை பரிபூர்ணமா எடுத்துக்கொள்ள போராடி கொண்டிருக்கிறான். अगर हम देखेंगे सातान आके हमारा जो आत्मिक हृदय को परिपूर्ण से उसके बंध में बांधने के लिए तैयार है। இந்த இருதயம் என்கின்ற பொழுது நினைச்சுங்க, அது மைண்டு. நான் இருதயம் சொல்லும்போது நீங்க நினைச்சுக்குங்க, அது உங்களுடைய தேர்ந்தெடுக்கின்ற உரிமை. நான் இருதயம் என்பது நீங்க நினைச்சுக்குங்க, எல்லா செயல்களையும் சிந்திக்கின்ற இடம் அப்படின்னு நினைச்சுங்க. मैं जब हृदय करके मैं जब बोल रहा हूँ, आप अपने दिमाग या हमारा सोच, हमारा जो क्रिया है, हम जो कर रहे हैं उसको वो रिफर कर रहा है। நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப என்னுடைய இருதயம் போட்டோ கிடைச்சிச்சிங்களா? போஸ்ட் பண்றீங்களா? அப்ப என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு இங்க பாத்தீங்களா? யார் இவரு? அவரு கையில இருக்குதுன்னா தெரியுங்களா? அவருடைய இருதயம். ये जो इंसान के हाथ में जो है वो उनका हृदय है। நேத்து தான் எது காமிச்சாங்க போல இருக்கு. அது என்னமோ இன்னைக்கு வரணும்னு சொல்லி நேத்து என் மகா காமிச்சாலா இல்ல மகா காமிச்சாலான்னு தெரியல. செங்கினா தான் காமிச்சா. அப்பா இங்க பாருப்பா, அவன் இருதயத்தை அவர் தொட்டுட்டாருன்னு சந்தோஷத்துல இருக்கிறாரு, எடுத்துட்டாருன்னு. तो हम लोग जब बैठ के बात कर रहे थे, हमारी बेटी आके निकाल के दिखा रही थी, देखो पापा वो आके अपना हृदय को हाथ में ले लिया बोल के वो खुश है ऐसा करके हम ये देख அப்ப रहे थे। நான் யோசிச்சேன், இது செர்மன்ல வரும்னு யோசிக்கவே இல்லை. लेकिन मैंने सोचा था कि इसके बारे में आज प्रचार करूंगा நான் करके। ப்ரிப்பேர் பண்ணது வேற, அதை அங்க வச்சுட்டேன். मैंने जो तैयार की थी वो दूसरा है। என்ன பேசணும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இதுதான். जब मैं सोचा था कि मैं क्या बात करूं करके, तब परमेश्वर ने मुझे ये कार्य दिया। ஆபரேஷன் சொன்னா எத்தனை பேருக்கு பயம் இருக்காது? अगर कुछ सर्जरी बोलेंगे तो कितने जन को डर नहीं है? நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலே நல்ல இருதயத்தையே சாவடிச்சு விடுறாங்க. अगर हम हॉस्पिटल जाएंगे तो अच्छे हृदय को ही मार डालेंगे। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லதா போயிருப்போம், ஒரு சின்ன ஒரு காரியத்திற்காக போயிருப்போம், அதை ஒரு நர்ஸ் வச்சால செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுடைய அறியாமையில அல்லது வேற ஏதாவது பிஸியில மிஸ் பண்ணிடுவாங்க. हम छोटे कार्य के लिए हम हॉस्पिटल जाएंगे, उस समय में वो छोटा सा कार्य को
ना जाने वो आके गलती कर कर खत्म कर देंगे. டாக்டர் கோகுல் அவங்க பிலிப்பைன்ஸ்ல படிச்சிட்டு இருக்கிறாங்க डॉक्टर गोकुल आके फिलीपीन में पढ़ रहे हैं. இல்லைங்களா? இப்போ அவங்க இந்த ஒரு மாசம் எந்த செக்ஷன்ல இருக்கணுமா? இந்த ஆபரேஷன் செக்ஷன்ல அவங்க இருக்கணும். அறுவை சிகிச்சை செக்ஷன்ல அவங்க இருக்கணும். ये महीना आके उनका इंटर्नशिप आके जहाँ सर्जरी हो रहा है वो जगह पे उनको इंटर्नशिप. அப்ப டாக்டர் என்ன பண்ணுவாங்களா? இதை வெட்டு அதை வெட்டு இதை வெட்டு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்? செய்யணும். डॉक्टर आके उनको इंस्ट्रक्शन देंगे, इसको कट कर ऐसे कट कर करके वो सेक्शंस वो करना चाहिए. சில சமயத்துல டாக்டர் கோகுல் அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குமா? डॉक्टर गोकुल जब वो ऑपरेशन थिएटर में वो सेक्शंस करते समय उनको बहुत कष्ट होता था. ஏடா ஆபரேஷன் அப்படினா வெளியே அவர் சார்ந்தவர்கள் அழுகையோடு காத்துட்டு இருக்காங்க. क्योंकि जब जो ऑपरेशन जब होता है उनके रिश्तेदार आके बाहर आंसू से खड़े रहते हैं. ஆனா இங்க ஆபரேஷன் பண்ற எல்லாரும் கிடையாது. சிலர் என்ன பண்றாங்களா? அசால்ட்டா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு செய்யற மாதிரி செய்றாங்களாம். जहाँ ऑपरेशन होता है वहां पे आके वो लोग आके एक चिंता ही नहीं, एकदम रेस्ट लेके आराम से वो ऑपरेशन करते हैं. இல்லைங்களா? அவங்களுடைய உயிர் போராட்டமாச்சே அப்படின்னு இல்ல. சில சமயத்துல என்ன பண்ணுவாங்களா? பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டு வந்து திரும்ப பண்ணணும்னு நினைப்பாங்களாம். जब ऑपरेशन होता है तब आके वो थोड़ा ब्रेक देकर मैं जाके नाश्ता करके आता हूँ, उसके बाद सर्जरी कंटिन्यू करता हूँ करके भी. பாவம் இவரு எல்லாம் டாக்டர் அப்படி நின்னுக்கிட்டு ஐயோ இந்த உயிருக்கு என்ன ஆகுமோ ஐயோ பரிதாபமா நின்னு பார்த்துட்டு இருப்பாராம் டாக்டர் கோகுல் அவங்க. तो ऐसे ऑपरेशन में होते समय डॉक्टर गोकुल आके वहां खड़े रह के देखते थे இப்போ ஒருவேளை पेशेंट को क्या होएगा ऐसा करके चिंता के साथ खड़े रहते थे. எனக்கு ஆபரேஷன் பண்ணும் பொழுது அந்த டாக்டர் அப்படி போகும்போது என் மக பக்கத்துல இருந்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? अगर इनको वो ऑपरेशन करते समय अगर उनकी बेटी खड़े रह के देखेगी ऐसे डॉक्टर बीच में चोट, ஐயோ என் அப்பா உயிருக்கா போராடி இருக்கிறேன், என் அப்பாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா டாக்டர் இப்படி பண்றாரு அப்படின்னு வேதனை இருக்குல்ல, கஷ்டம் இருக்குல்ல. अगर ऐसे छोड़कर ऐसे जाते समय मेरे पिता आके अपने जान के लिए ये कर रहे और ये डॉक्टर ऐसे छोड़ के जा रहे करके हमें तकलीफ. ஒரு சில டாக்டர்ஸ் அப்படி என்ன பண்றாங்க இருக்கலாம் தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவர் என்னுடைய டாக்டர், உன் இதயம் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் சரியில்லப்பா, இதை எடுத்தால் ஒளிய நீ பிழைக்க மாட்ட. सो हमारे परमेश्वर पिता हमें कहते हैं ये जो हृदय तेरे अंदर जो है वो सड़ गया है, वो सही नहीं है, वो पापों से भरा है, ये निकालेंगे तो ही तू जी सकता है करके हमारे परमेश्वर पिता हमें कहते हैं. ஹாஸ்பிட்டல் நான் போயிருக்கிறேன், ஒய்ஃப் நர்ஸ் இல்லையா, அப்ப நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன். तो मैं बहुत सारे हॉस्पिटल को मैंने विजिट किया है. விசுவாசிகள்லாம் ஹாஸ்பிட்டல் அடிக்கும் போது அட்மிட் ஆயிருக்கின்ற பொழுது நான் நிறைய வந்து பார்த்துருக்கிறேன். जब हमारे चर्च मेंबर्स जो वो लोग आके सिक रहे थे तभी मैं हॉस्पिटल में विजिट किया हूँ. அப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும் பொழுது அங்க எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுடைய ரைட்ஸ்னா தெரியுமா, எந்த நேரத்துலையும் மெடிசன் ஸ்டாப் பண்ணலாம், எது எனக்கு வேணாங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அது அவங்களுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. तभी मैं वहाँ पे हॉस्पिटल में बैठे समय में सम बोर्ड्स रहता है वहाँ पे, वो बोर्ड्स को मैं रीड करूँगा, वो बोर्ड्स में क्या लिखा है तो पेशेंट को सब राइट से मुझे ये दवा चाहिए, मुझे ये दवा नहीं चाहिए, मुझे ट्रीटमेंट चाहिए, मुझे ट्रीटमेंट नहीं चाहिए करके वो कभी भी कह सकते हैं. उनको राइट से पूरा राइट. டாக்டருக்கு நல்லாவே தெரியும் இந்த மெடிசன் சாப்பிட்டா தான் வாழ முடியும். डॉक्टर को पता है कि ये दवा ये खाएंगे तो ही जी सकते हैं, இந்த ஆபரேஷன் பண்ணாதான் அவங்க தொடர்ந்து வாழ முடியும், ये सर्जरी उनको करेंगे तो ही वो जी सकते हैं. ஆனா அது பேஷண்ட்டுடைய அனுமதி இல்லாம என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு என்னதான் ரைட்ஸ் இருந்தாலும் சில செய்ய முடியாது. कितना भी डॉक्टर को पता रहे लेकिन पेशेंट ना माने तो कुछ नहीं कर सकते. உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? அப்ப இங்கே நம்முடைய பரலோக தகப்பனும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, உன்னுடைய இருதயத்தை முழுமையாய் கொடு அப்படின்றாரு. तो यहाँ हमें परमेश्वर पिता क्या सिखाना चाहते हैं कि तेरे हृदय को परिपूर्ण से दे करके परमेश्वर हमें सिखा रहे हैं. அப்ப என்ன அர்த்தம்? முழுமையா கொடுன்னு அர்த்தம், கொஞ்சம் கூட உனக்கு நீ ரிசர்வேஷன் வைக்காத. यहाँ क्या सिखाना चाहते हैं, थोड़ा भी तेरे लिए तू खुद ना रख. அதான் சொல்லு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும். परमेश्वर के अंदर तू पूर्ण हृदय से करके परमेश्वर कहते हैं. இது எப்ப வரும் அப்படின்னா, அவர் என் வாழ்வு, இந்த அந்த போட்டோ காமியுமா, இவருக்கு எப்ப அந்த ஹோப் வந்திருக்கும், அந்த இருதயத்தை லார்ட் கையில கொடுக்குறாரு அப்படின்னா எப்ப அப்படி ஹோப் வந்திருக்கும் அவருக்கு? उनको कब वो आशा हुआ रहेगा कि वो डॉक्टर के पास देते समय என்ன வந்து எப்போ வந்திருக்கு தெரியுமா, யாரோ இன்னொருத்தர் இருதயத்தை டொனேட் பண்றாங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், இவருக்கு செய்தி கிடைச்சிருக்கும். कब उनको वो
आया रहेगा जब दूसरे जन इनके लिए हृदय दान कर रहे हैं करके जब उनको मालूम पड़ा रहेगा तभी वो होप उनके अंदर आया रहेगा. அந்த இன்னொரு நபருடைய நிலை என்னவா இருக்கும்? அந்த இருதயம் இருந்தாலும் உயிர் வாழ முடியாது, மூளை சாவடைந்திருக்கும். எனவே அந்த இருதயம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அது யாருக்குன்னா தானம் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். तो जो दान करने वाला इंसान उनका स्थिति क्या रहेगा? वो जिएंगे, वो जिंदा नहीं रह सकते, उनका ब्रेन आके डेथ हुआ रहेगा, तो उसके लिए उनका हृदय आके दान देने के लिए वो तैयार रहेंगे. அப்ப தானம் கிடைக்குது, हमें दान करने के लिए तैयार है. இவரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த இருதயம் இவருக்கு பொருந்துதா இல்லையோ, ஒருவேளை அவர் பொழைக்கலாம் சாகலாம், என்னாலும் நடக்கலாம் இருதயத்தை எடுக்கும்போது. ये दान देने वाले इंसान में से वो हृदय निकालते समय वो जी सकता है या कभी भी मर भी सकता है. அப்ப தானம் பண்றவங்களும் வேற வழியில் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் மரணம். दान देने वाले की इसमें से हृदय निकालते हैं वो मर जाएगा, लेकिन ये दान देने वाला हृदय जब उस इंसान के अंदर रखेंगे जो डिजीज्ड है वो बच भी सकता है, नहीं भी बच सकता है. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அந்த இதயத்தை யார் வாங்கி தனக்குன்னு வச்சுக்கிறாங்களோ, அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே, தனக்குன்னு வச்சுட்டாங்களோ, அது வைக்கின்ற பொழுது ஆபரேஷன்ல ஒருவேளை அது செட் ஆகாம மரிப்பதற்கும் தருணம் இருக்கு. बहुत सारे समय क्या होता है कि जब हार्ट ट्रांसप्लांट करते हैं, ट्रांसप्लांट करते समय ऑपरेशन टेबल में ही जान जाने का बहुत सारे स्थिति है. இவர் பொழைச்சிட்டாரு, लेकिन ये जिंदा है. அவர் எப்படிப்பட்ட டாக்டர்னு தெரியல, இவர் பொழைச்சிட்டாரு. कैसे डॉक्टर ने इन्हें सर्जरी किया पता नहीं, लेकिन ये जिंदा है. நான் சொல்ற டாக்டர் யார் தெரியுமா? लेकिन मैं जो डॉक्टर के बारे में நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு மருத்துவராய் இருக்கிறார். जो डॉक्टर के बारे में मैं बात कर रहा हूँ वो हमें सृष्टि किया हुआ परमेश्वर. அவர்தான் மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கிய பின்பாக அவனுடைய ஒவ்வொரு பொருளையும் உறுப்பையும் பாதுகாத்து வழி நடத்துகிறவர். परमेश्वर ने जब मट्टी से लेकर हमें बनाया है, तब से लेकर आज तक एक एक चीज को हमें परमेश्वर ने रखा है. அந்த இருதயத்தினுடைய ஃபங்க்ஷன் அவருக்கு நல்லாவே தெரியும். हृदय का फंक्शन जो है उन्हें अच्छी तरह से पता है. ஒரு உலக பிரகாரமான ஒரு அறிவு டாக்டர் ஆண்டவர் படைத்த இருதயத்தை எடுத்து வேற ஒரு இதயம் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஜீவிக்க வைக்க முடியும் அப்படின்னா சிருஷ்டிகர் என்ன செய்ய முடியாது? इस दुनिया के पढ़ाई से जो ज्ञान पाया हुआ डॉक्टर इस हृदय को निकालकर एक नया हृदय को देने वाला जानता है, तो हमें सृष्टि किया हुआ परमेश्वर को नहीं मालूम क्या हमें नए हृदय देने के लिए. அப்ப நம்முடைய இருதயங்கள் எல்லாம், நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், நான் திரும்ப அந்த கேள்விக்கு வரேன். உங்களுடைய இருதயம் எவ்வளவு கேடு நிறைஞ்சதா இருக்கு? मैंने पहले भी ये प्रश्न पूछी थी, अभी और एक बार आपके सामने ये प्रश्न रखती हूँ. तुम्हारा हृदय कितना परमेश्वर के अंदर इस दुनिया में नीचा है? சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறேன்னா மிக முக்கியம், என் இருதயம் கண் மூலமா கெட்டு போய் கிடக்கு. मेरा हृदय इस आग के द्वारा सड़ा हुआ है. என்னுடைய இருதயம் என்னுடைய செயல் மூலமா கெட்டு போய் கிடக்கு. मेरा हृदय मेरे क्रिया के द्वारा सड़ा हुआ है. என்னுடைய இருதயம் என் பேச்சு மூலமா கெட்டு போய் கிடக்கு. मेरा हृदय मेरे बातों के द्वारा सड़ा हुआ है. என்னுடைய இருதயம் என் சிந்தனை மூலமா சீரழிந்து கிடக்கு. मेरे हृदय योजना के द्वारा पूरा सड़ा हुआ है. என்னுடைய இருதயத்தினுடைய பல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்படியே இறங்கிட்டு இருக்கு. இது என்னைக்கு நேர்கோட ஆகணும் தெரியாது. मेरे हृदय का जो पल्स जो है वो कम होते जा रहा है, वो कब ஸ்ட்ரைட் हो जाएगा पता नहीं. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முழு இருதயத்தை எனக்கு கொடுத்த அப்படின்னா உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. उसके लिए परमेश्वर कह रहे हैं कि तेरे पूर्ण रीति से हृदय मेरे पास दे, मैं उसे सही करके दूंगा करके परमेश्वर कह रहे हैं. முழுமையா கெட்டு சீரழிகிறதுக்கு முன்னாடி நம்ம பாவமான இந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் போட்டு நம்ம நாசமாறதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. इस दुनिया के हर एक पापों को हमारे हृदय में ना डाले, ये पूरी रीति से सड़ जाने से पहले ही इस हृदय को परमेश्वर के पास देंगे हम. ஏன் தெரியுமா? அதான் வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். எப்படி அந்த அந்த மனுஷன் அந்த டாக்டர் மேல நம்பிக்கை எப்படி வச்சாருன்னு தெரியல, ஆனா பொழைச்சிட்டாரு. तो यहाँ पे परमेश्वर कहते हैं कि तू पूर्ण हृदय से मेरे पास आकर के, वो जो इंसान को जो हार्ट ट्रांसप्लांट हुआ था उसको कितना वो डॉक्टर के ऊपर था करके नहीं पता, लेकिन वो आज जिंदा है. लेकिन हमारे परमेश्वर कहते हैं कि तू पूर्ण हृदय से मेरे पास आकर के. அப்ப இந்த சாபத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? इस साबत दिन में हम क्या करना चाहिए पता है? சாபத்துனா என்ன? साबत बोले तो क्या है? நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர் என்பதற்கு ஓய்வு நாள் அடையாளம்.
मैं तुम्हारा परमेश्वर हूं, मैं तुझे पवित्र करूंगा करके एक चिन्ह है मैं करके परमेश्वर कहते हैं। ஓய்வு நாள் எதுக்கு क्यों पवित्र दिन सैबत? இல்லையா? என் இருதயம் எங்கேயோ சார்ந்திருக்கா? मेरा हृदय कोई दूसरे चीज में है, என்னுடைய இருதயம் யாரையோ நினைச்சிட்டு இருக்கா? मेरा हृदय दूसरों के बारे में चिंता कर रहा என் है, இருதயம் எந்த பாவத்தோடு இணைஞ்சு போகணும்னு விரும்புதா? मेरा हृदय दूसरे पापों के साथ संग है, என் இருதயம் சீர்கெட்டு நானும் கெட்டு அனைவரையும் கெடுத்துட்டு இருக்கா? मेरा हृदय सड़ कर पापों में दूसरों को भी गलत रास्ते में ले जा रहा है। அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற நாள் இது. ஓகே ரைட்டா? ये दिन जो है तेरे हृदय को पवित्र करने वाला दिन है करके परमेश्वर कहते हैं। உன் இருதயம் பரிசுத்தப்படல அப்படின்னா வாழ்வே இல்லை. तेरा हृदय अगर पवित्र ना होएगा तो जीवन नहीं है। நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒவ்வொரு சேபத்துமே இருதயத்தை அறுவை சிகிச்சை செய்யற நேரம். मेरा सोच ये है कि हर एक साबत दिन मेरा हृदय को सर्जरी करने वाला दिन। சிலருடைய இதயத்துல ஒரு வாழ்வை மாத்தலாம், किसी के हृदय में एक वाल को चेंज करना पड़ता சில இருதயம் ரெண்டு வாழ்வுனா ஓகே, दूसरे के हृदय में आके दोनों वाल चेंज करना சில இதயத்துல மூணு வாழ்வுனா டாக்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. अगर आपके हृदय में 3 वाल्व भी चेंज करना है तो डॉक्टर सोचने लगेंगे क्या है। அது மூணு வாழ்வுல பிரச்சனை இருக்குன்னா உனக்கு சுகர் இருக்கா, உனக்கு பிபி இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உலக பிரமாண டாக்டர்ஸ். अगर तुम्हारा वाल्व में प्रॉब्लम है तो डॉक्टर्स पूछने लगेंगे तुझे शुगर हो गया है क्या, बीपी हो गया है क्या, ऐसा करके। நாலு வாழ்வு அப்படின்னா எங்களால முடியாதுன்னு அவங்களே நின்னுடுவாங்க. अगर चारों वाल्व आके काम नहीं कर रहा है तो डॉक्टर बोलेंगे मुझसे कुछ नहीं होएगा करके। ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயமும் பாலானாலும் என்கிட்ட கொண்டு வா. அதுக்கு தான் சாபத் பரிசுத்தப்படுத்துற நாள். लेकिन हमारे परमेश्वर कहते हैं कि तेरा पूरा हृदय भी सड़ जाएगा तो चलेगा, तू मेरे पास हाँ, मैं तुझे पवित्र करूंगा, तुझे नया हृदय दूंगा। ये साबत दिन उसके लिए। அப்ப ஓய்வு நாள்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என் ஆண்டவர் என்ன ஆபரேஷன் தியேட்டர்ல போட்டு என் இதயத்தை எடுத்து பாவத்தை கலைகிற நாள் அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கிறேன். मुझे इस साबत दिन मुझे क्या समझ आया है कि ये साबत दिन जो है मुझे वो ऑपरेशन टेबल में कैसे डाल के हृदय का सर्जरी करते हैं, वैसे मेरे परमेश्वर इस सड़ा हुआ दिल को निकाल कर नया हृदय देने के लिए परमेश्वर ये साबत दिन दिया है। ஆபரேஷன் போறவங்க எப்படி போவாங்க? ऑपरेशन के लिए जाने वाले कैसे जाएंगे? என்னங்க எப்படி போவாங்க? कैसे जाएंगे? சந்தோஷமா, खुशी से। சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயமாயிடுது. छोटा सा वो कार्य रहेगा तो भी हॉस्पिटल जब जाते हैं तभी हम आके दुख हो जाते हैं। இவங்க கூட ஒருத்தர் வேலை செஞ்சாரு, मेरे साथ एक जन काम कर रहे थे, நந்தகுமார். नंदकुमार। சாதாரண ஒரு காரியத்துக்கு போனாரு, साधारण एक चीज के लिए गए थे, ஆபரேஷன் ராங் ஆயிடுச்சு. ऑपरेशन गलत हो गया, அதை மறைக்கிறதுக்கு வேற ஒரு காரியத்தை செஞ்சாங்க. वो छुपाने के लिए दूसरा कार्य किए। ஆபரேஷன் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க அப்படின்னாங்க. ऑपरेशन करते टाइम हार्ट कोलैप्स हो गया ऐसा करके बोले। வேற வழியில டாக்டர்ஸ் தப்பிக்கணும்னா வேற எதனா சொல்லி தான் ஆகணும். डॉक्टर्स अपने आप को बचाने के लिए कुछ ना कुछ कहते हैं। இப்ப அவர் உயிரோட இல்ல, போயிட்டார். आज लेकिन वो जी नहीं रहे। ஆனா நம்ம டாக்டர் எப்படி தெரியுமா? அப்படி கிடையாதுங்க. लेकिन हमारे परमेश्वर कैसे? அப்ப நம்ம டாக்டர் ஒவ்வொரு முறையும் சனிக்கிழமை ஓய்வு நாள்ல என்ன படுக்க போட்டு என் இதயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர் என்பதற்கு ஓய்வு நாள் அடையாளம்ட்டு. जब हमारे परमेश्वर हम जब साबात में जब हम आते हैं, परमेश्वर हम आके हृदय को सही करने के लिए हमें जांच के परमेश्वर सही करते हैं। ஒருவேளை சிலருடைய இதயம் ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், ஸ்பிரிச்சுவல் இதயம் ஆபரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, अगर आत्मिक रीति में आपका हृदय परमेश्वर ने चिकित्सा की है तो அவங்களுக்கு சில மெடிசன் கொடுப்பாங்க. उनको आके दवाई देते हैं। ஆபரேஷன் பிறகு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. என்ன மெடிசன் மகா? एकोस्प्रिन वो सब देते हैं। ஏன்? அந்த blood clot ஆகாம இது என்னங்க? ஆன்டிபயோட்டிக்। ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு சாட்டர்டே என்னன்னா, உங்களோட ரத்தம் கொழுப்படைஞ்சு திரும்ப கட்டியாகி இதயத்தை கெடுக்க கூடாது என்பதற்காக சத்தியம் பரிசுத்தப்படுத்துவதற்காக வருகின்ற நாள் தான் ஓய்வு நாள். सो जैसे ऑपरेशन होने के बाद शारीरिक रीति में डॉक्टर्स दवा देते हैं, उसी तरीके से परमेश्वर आके आत्मिक रीति में हमारा हृदय आके खराब नहीं हो जाना चाहिए करके परमेश्वर का वचन हमें देते हैं सही करने के लिए। என் இதயத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருது? मेरे हृदय को संभालने का रेस्पॉन्सिबिलिटी किसको है? அதை எப்ப நான் பாதுகாத்துக்கணும்? कब में संभालना चाहिए? அதுக்கு தாங்க. उसी लिए வேலைக்கு ஓடுறேன்,
काम को जा रहा हूँ, சம்பாதிக்கிறேன், कमा रहा हूँ, என்னனாலும் பண்ணிட்டு இருக்கிறேன். सब कुछ कर रहा हूँ. ஏன் ஒரு நாள் ஓய்வு நாள் அப்படின்னா என் இதயத்தை சரி பார்க்கிறேன். क्यों ये सब्बात दिन, पवित्र दिन हमें सही करने के लिए? மீண்டுமா அப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்துடக்கூடாது. वापस मुझे उस तरीके से प्रॉब्लम्स नहीं आना चाहिए. அப்போ ஸ்பிரிச்சுவலா நான் பார்க்கணும், எனக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள் ரத்தம் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல உடம்பு முழுசும். हमारे अंदर बहुत सारे योजना अंदर जा रहा है, जैसे कि खून कैसे बहा रहा है वैसे. இந்த யோசனைகள் எல்லாம் என் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்குமா? உன் யோசனைகள் என் யோசனைகள் அல்லன்னு சொல்றாரு இல்ல. हमारे अंदर जो योजना है, हमारे अंदर जो सोच है वो परमेश्वर का सोच है क्या? क्योंकि परमेश्वर का वचन कहता है कि तेरा सोच मेरा सोच नहीं है करके. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய யோசனை என் யோசனையா மாறணும் அப்படின்னா முழு இருதயத்தை கொடு. तेरा सोच मेरा सोच बनना है तो तेरा हृदय परिपूर्ण से मुझे दे करके परमेश्वर कहते हैं. அதுதாங்க சனிக்கிழமை. वही साबत है. நம்ம அதனுடைய எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் அதை உணர்ந்து வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. मुझे कैसे वो एक्सप्रेस करना है करके मुझे पता नहीं. कितने जन उसे पता लगाकर यहाँ पे आए करके मुझे पता அதான் नहीं. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது நம்ம எப்படி போவோம்? जब हम ऑपरेशन थिएटर के अंदर जाएंगे हम कैसे जाते हैं? நம்ம சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? हमें हमारे रिश्तेदार या हमारे साथ में रहने वाले लोग कैसे रहेंगे? இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? हम किधर आए हैं? ஆபரேஷன் தியேட்டர். ऑपरेशन थिएटर के अंदर. எனக்கு சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் அது ஆபரேஷன் தியேட்டர். நம்ம சர்ச் வந்து எனக்கு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி சாங்சுவரி. साबत आके परमेश्वर के मंडली के अंदर आते समय हम ऑपरेशन थिएटर के अंदर आने के समय என்னமோ மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி வந்து போறோம். हम आके ससुराल के घर में जाने के जैसे हम आ रहे जा रहे हैं. சொல்றது உங்களுக்கு புரியுதா? மாமியார் வீட்டியான்னு சொன்னோம் அப்படின்னா மாமியார் வீட்டுல எல்லாமே ஏகப்பமா ஓ நல்லா கவனிக்கணும் அப்படின்னு கவனிப்பாங்க. அதனால சொல்றேன் மாமியார் வீட்டுக்கு வந்து போற மாதிரி நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். मैं क्यों ससुराल का घर कह रहा हूँ कि ससुराल के घर में हम जब जाएंगे, जब वो हमें आके दावत देकर हम अच्छे से देख लेते हैं, उस तरीके से हम सोच रहे हम ससुराल के घर में आकर जा रहे हैं. ஆலயம் என்பது அப்படின்னா ஒரு அதான் வேதம் சொல்லும், பய பக்தியோடு கூட என்ன வணங்கு அப்படின்னு சொல்லும். जब हम परमेश्वर के मंडली में आते हैं, परमेश्वर का वचन कहता है कि भय भक्ति से परमेश्वर के ध्यान कर ஏதோ ஒரு பாரம்பரியத்திற்காக அல்ல, कोई हम ट्रेडिशन या रिचुअल्स के हिसाब से नहीं. இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஆலயம் வரல. நான் ஆலயம் வந்தது என் ஆண்டவரை பார்ப்பதற்கு. कोई कारण से हम ऐसे ही नहीं आ रहे, हम आ रहे परमेश्वर को देखने के लिए. என் இருதயம் பக்குவப்படுவதற்கு, मेरे हृदय को सही करने के लिए. எனக்கு அவர்தான் ஆண்டவர், அவரை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு அவருடைய பாதத்துல விழுவதற்கு. मुझे परमेश्वर को छोड़कर कोई नहीं है, उनके सन्निधि में आके हम गिरने के लिए हम इधर आ रहे हैं. சமத்துல டாக்டரை நான் பார்த்திருக்கிறேன். मैंने अनेक डॉक्टर्स को देखा हूँ. நானே ஒரு பாஸ்டர் தானே. मैं ही एक पास्टर हूँ. என்னுடைய அக்கா மக ஆக்சிடென்ட் ஆனாங்க. मेरी बहन की लड़की आके एक्सीडेंट हुई. அப்ப அந்த டாக்டரை பார்க்கும்போது எல்லாமே அவர்தான் அப்படின்ற பார்வை மனசுக்குள்ள வந்துரும். जब मैंने वो डॉक्टर को देखा था, जो डॉक्टर जो सर्जरी करने वाले हैं, मेरे अंदर सोच ऐसा आया था कि वो डॉक्टर ही सब कुछ है. ஏடா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் மேலா தெரியற மாதிரி இருக்கும். वो डॉक्टर जो भी बोल रहे थे वही मुझे सही लग रहा था. எனக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், டாக்டருக்கு மேல இன்னொரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்னு தெரிஞ்சாலும் நம்மளை அறியாமலே நம்முடைய அறிவு அவரை சார்ந்திருக்க கொண்டு வரும். मैं पास्टर होके मैं जानता हूँ कि डॉक्टर से बड़ा डॉक्टर आके मेरे परमेश्वर पिता है करके, वो जानकर भी उस समय में मुझे कैसा था, वो डॉक्टर जो बोल रहा है वही सही है, वही बड़ा है करके मुझे लग रहा था. அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் ஆகிய டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கை கூட இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு நம்முடைய பரலோக டாக்டர் ஆகிய இயேசு மேல இல்ல. एक मनुष्य को इस पृथ्वी में जो मनुष्य जो डॉक्टर है उस पर जो विश्वास है, वो विश्वास हमारे परमेश्वर पे नहीं है. என்ன பண்ணணும்? क्या करना चाहिए? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं என் சரீரம் யாருக்குள்ளது? அவருக்குள்ளது. मेरा जो शरीर जो है किसका है? परमेश्वर का है. நான் என் சரீரத்துக்கு என்ன பண்றது? உரிமை கொண்டாட முடியாது. ये शरीर को मेरा है करके मैं कहकर मैं नहीं रह सकता. ஏன் அப்படின்னா இந்த சரீரம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. எனவே அவர் சிருஷ்டிகர்த்தர், அவரை சார்ந்தது. तो ये जो शरीर जो है परमेश्वर ने उत्पन्न किया है, तो ये परमेश्वर का है, हम जानना चाहिए. பாவத்தின் மூலமாய் சீர்கெட்ட பின்போ என் இருதயத்தை எடுத்து அவர் ஆபரேஷன் பண்ணி எனக்கு இன்னொரு லைஃபை கொடுத்திருக்கிறாரு, என் பாவத்தை எடுத்து. அப்ப இரண்டாவது முறையும் அவருடைய ரத்தத்தினால நான் அவரை சார்ந்தவனா இருக்கிறேன். परमेश्वर ने ये पाप हृदय को निकाल कर नया हृदय को परमेश्वर ने हमें दिया है उनके खून के द्वारा. लेकिन हम किसके ऊपर
डिपेंड करके है। அப்ப இரண்டு முறையும் நான் அவரை சார்ந்தவன். दोनों टाइम में हम परमेश्वर को डिपेंड करते உரிமை हैं। கொண்டாட எனக்கு என் சரீரத்தை குறித்து உரிமை கொண்டாட எனக்கு என்ன இல்ல. हम नहीं कह सकते कि ये मेरा है करके हम कभी भी हम नहीं कह सकते। அப்ப இது ஆண்டவருடையது, ये परमेश्वर का அவருக்கு है। உரிமை உரியது, परमेश्वर को पूर्ण उनको अथॉरिटी है। அவருக்கு உரியதா இருந்தாலும் என்னுடைய இண்டிவிஜுவலை ஆண்டவர் எப்படி மதிக்கிறார் தெரியுமா? ये परमेश्वर का है, लेकिन तभी भी परमेश्वर हमें आके रेस्पेक्ट देके परमेश्वर हमसे चाहते हैं। என் தனித்துவத்தை என் ஆண்டவர் மதிக்கிறாரு. हमारा जो इंडिविजुअलिटी है हम परमेश्वर आके रेस्पेक्ट कर रहे हैं। அது மாத்திரமல்ல, எனக்கு மனிதனாக அவர் கொடுக்கிற மரியாதை இருக்கே அது கொஞ்சம் நஞ்சமல்ல, அதிகமாய் எனக்கு அவர் மரியாதை கொடுக்கிறாரு. हम मनुष्य होकर भी परमेश्वर हमें उससे ज्यादा परमेश्वर हमें आके रेस्पेक्ट करते हैं। அதனாலதான் ஆண்டவர் मानते हैं। அவர் எடுத்துக்கலாம், हमें ले सकते அவனா हैं, எடுத்துக்கல, लेकिन हमें नहीं ले रहे हैं, என்கிட்ட கேட்கிறாரு. हमसे पूछ रहे हैं। இப்ப டிசிஷன் எடுக்க வேண்டியது யாரு? कौन इसका डिसीजन करना चाहिए, डिसाइड करना चाहिए? நான் தான் எடுக்கணும். मैं ही डिसाइड करना चाहिए। ஆனா சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விசுவாசிகளா இருப்போம், அறக்குறையா ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்தை கொடுத்துருப்போம். हम परमेश्वर के विश्वासी बनकर जीते समय हमारे हृदय को आधा ही देते हैं, முழுமையா இல்ல. परिपूर्ण से नहीं। இந்த உலக பிரகாரம் அநேக காரியங்கள் நம்முடைய இதயத்துக்குள்ள வந்து 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 ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போயிடுது. इस लोक का कार्य में, इस पृथ्वी के कार्य में हम क्या करते, थोड़ा करके हृदय को दे देते। சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இறந்து போயிடுவே, வேண்டாம், உன் இதயத்தை கொடு. लेकिन परमेश्वर कहते हैं कि तू मर जाएगा, तेरे हृदय को मेरे पास दे, तू जिंदा रहना है तो முழுசா கொடு. परिपूर्ण से दे। ஜெபிக்கலாம், हम प्रार्थना करते हैं, ஊழியத்துக்கு போகலாம், हम परमेश्वर के सुसमाचार को लेकर दुनिया में जाते हैं, அநேக ஆத்மா அறுவடை பண்ணலாம். बहुत सारे आत्माओं को परमेश्वर के अंदर लाए रहेंगे। ஆனா உன் இருதயம் கர்த்தருக்குள்ள இல்லை அப்படின்னா अगर आपका हृदय परमेश्वर के अंदर नहीं है तो எதுவுமே கணக்குல வராது. कोई भी लेखक में नहीं आए। நீ படுகிற எல்லா பிரயாசமும் जो भी आप कर रहे हो பொத்த பையில போட்ட மாதிரி போயிடும். सब कुछ एक फटा हुआ तैली में डाला हुआ जैसा हो जाएगा। ஏன் அது வேஸ்டா போயிடும்? क्योंकि वो नीचे गिर जाएगा, वेस्ट हो जाएगा। ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரயாசம்லாம் இருக்கு, உன் இதயத்தை புல்சா என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கிறாரு. तुम जो भी कर रहे हो उसका फल आना है तो आपका हृदय मेरे पास दो। அப்ப நம்ம எதுக்கு ஆலயம் வரணும் அப்படின்னா, हम क्यों परमेश्वर के मंडली में आना चाहिए? तो என் இதயத்தை முழுசா ஆண்டவர் கையில கொடுக்கணும் அப்படின்ற உணர்வை பெறுவதற்கு தான் ஆலயம் வரணும். मेरा हृदय परिपूर्ण से परमेश्वर के पास देना चाहिए, वो अनुभव, वो योजना हमारे अंदर आना चाहिए, उसके लिए हम मंडली आ रहे हैं। ஏன் பிரசங்கத்தை அநேகர் எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. परमेश्वर का वचन या परमेश्वर के फुलफिट से आने वाले प्रचार को आप कैसे समझते हैं मुझे पता ஓகே, नहीं। சர்ச்சுக்கு போனா பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மிஷன் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, எதனா ஒரு டாக் கொடுப்பாங்க, சப் ஸ்கூல் நடத்துவாங்க, அதே மாதிரி பிரசங்கம் எல்லாமே அப்படியே ஒரு லைன்ல போட்டுறது. हम जब चर्च जाते हैं वहाँ पे गाना गाते हैं, मिशन रिपोर्ट देते हैं, नेचर टॉक देते हैं, हम सिर्फ इस कार्य को एक लाइन में डालकर छोड़ देते हैं, அது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. उसे महत्व नहीं समझते उसके அப்ப बारे में। இருதயத்தை நான் என் ஆண்டவர்கிட்ட முழுசா கொடுத்தனா இல்லையான்னு செய்தி கேட்கும் பொழுது என் இதயம் எனக்குள்ள பேசிட்டு இருக்கணும். जब हम प्रचार सुनते हैं कि हम परिपूर्ण से हमारे हृदय को परमेश्वर दिए क्या करके हमारे अंदर எந்த இடத்துல குறை வச்சிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலனாலும் அதை தெரியப்படுத்தி இந்த இடத்துல சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுதான் தேவனுடைய வார்த்தை. அது கிடைக்கிறதுனால தான் சபத். किधर मैंने परमेश्वर के अंदर मेरा हृदय नहीं है, वो सोच हमारे अंदर आना चाहिए। जब वो सोच हमारे अंदर आएगा तभी ये साबत हमारे लिए उपयोग है। இந்த இருதயம் பொய்ன்னு அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? இந்த இருதயம் ஆல்மோஸ்ட் செத்து போகிற மாதிரி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? அந்த 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 நபருடைய இருதயம் போடுமா, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? और हृदय का वो इंसान का हृदय आके काम नहीं कर रहा है करके कैसे उन्हें पहचाने रहेंगे, वो कैसे जाने रहेंगे? சொல்லுங்க. உடம்பு சரியில்லை, கீழே விழுற மாதிரி இருக்கு, மயக்கமா இருக்கு இல்லையா, ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு, हमारा जब तबीयत खराब होता है, हमें चक्कर आ रहा है, मुझे दर्द हो रहा है छाती में, ऐसे सब कार्य होता है அப்படின்னு வந்திருக்கோம். அவர் வீட்டில் இருந்திருப்பாரா? तो जब ऐसे कार्य होता है तो हम घर में रहेंगे क्या? எனக்கு புரியல, சொல்லுங்க. வீட்டில் இருந்திருப்பாரா? बोलिए, क्या वो घर पे ही रहेंगे क्या? அவருடைய கையில் வச்சிருக்கிறாரு. அப்படி வீட்டிலே இருந்திருந்தாருன்னா அவரையும் கொண்டு போய் என்ன பண்ணிருப்பாங்க, 4 பேர் கையில் வச்சிருப்பாங்க.
उनका हृदय वो हाथ में रखे, क्योंकि वो उस समय में वो हॉस्पिटल आए, नहीं तो 4 जन उनका शरीर को पकड़ कर ले जाते थे। அவர் எப்படி இருதயத்தை பிடிச்சிட்டு வச்சுக்கிறாரு, அதனால சிரிக்கிறாரு பாருங்க. உங்களை 4 பேர் வச்சுக்கிட்டு அழுகுற மாதிரி மனசுக்குள்ள சிரிச்சுவான். செத்து போனானே இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு தூக்கிட்டு போவான். जब उनके हृदय को वो अपने हाथ में रखे वो हंस रहे हैं, लेकिन अगर वो हृदय वो हॉस्पिटल नहीं आते थे, वो ये ट्रीटमेंट नहीं होता तो उनका शरीर को पकड़कर 4 जन लेके जाते थे रोके। அப்ப ஓய்வு நாள் என்பது ஆபரேஷன் டே, ஆபரேஷன் இடம் சர்ச் சபை. सबत दिन जो है वो आके ऑपरेशन होने वाला दिन है, वो आके अपने मंडली में होने वाला दिन है। ஏன்னா சில சமயத்தில் நமக்கு தெரியாது நம்ம எது ரைட்டுன்னு செஞ்சுட்டு இருக்கிறோமோ அது ராங்கா போகும், நமக்கு தெரியாது. हम अनेक समय सोचते हैं कि मैं सही हूँ, मैं सही कर रहा हूँ, लेकिन वो गलत है करके हमें नहीं जानते हैं। எது தப்புன்னு நினைக்கிறோமோ அது இன்னும் தப்பா இருக்கும், அதை விட்டு வெளியே வர முடியாது. हम जब गलत करके समझते हैं वो बहुत ही गलत रहेगा, लेकिन उससे हम बाहर नहीं निकल सकते। அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் இதயத்தை என்கிட்ட கொடுத்துரு. तो परमेश्वर कह रहे हैं कि अपने हृदय को मेरे पास दो, परिपूर्ण से दो करके। புரியுதுங்களா? அப்ப அப்பாவினுடைய இருதயம் கடவுள் கையில் கொடுத்தாதான் பிள்ளையினுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கா கடவுள் கையில போகும். जब पिता या माता अपने हृदय को परमेश्वर के पास देंगे, तभी अपने बच्चों का हृदय भी परमेश्वर के पास पहुंच सकता है। இல்லைங்களா? எப்படி அப்பா எப்படி ஒரு வழி அப்படின்னா, நம்ம எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போகாதவங்க யாரா இருக்கிறீங்களாங்க? ஹாஸ்பிட்டல் போகாத யாரா இருக்கிறீங்களா இது வரைக்கும்? अगर आपको कोई दर्द हो तो आप हॉस्पिटल जाए रहे क्या? இந்த உலகம் முழுசுமா எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகாதவங்க யாரா இருப்பாங்களா? ரொம்ப ரேர். आप कौन से भी रिलीजन के हो, कौन से भी इसके हो, हॉस्पिटल जाए बगैर नहीं रहेंगे, वो बहुत रेयर है। ஆனா ஆலயம் போகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. लेकिन मंडली को ना जाने वाले बहुत सारे लोग हैं। சொல்லுங்களுக்கு புரிஞ்சிச்சா? समझ में आया आपको? அப்ப வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னா, என் இதயத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவரே எனக்கு திடீர்னு இன்னொரு ஞாபகம் வருது, நான் அங்கே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 51 வந்துருங்க. சங்கீதம் 51. भजन संहिता 51 चैप्टर। ஆ ஆ ஆ 10th verse। ஆ அப்போ வேதம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சுத்த இருதயத்தை எனக்குள்ள என்ன பண்ணுங்க. அது எந்த நாள்? यहाँ पे कह रहा है कि वचन, ये परमेश्वर मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर। तो ये शुद्ध मन कभी कौन से दिन में? அப்ப வேதம் எனக்கு என்ன தருதுன்னா, என்னுடைய இருதயம் என்னாச்சு, பாவத்துல நிறைஞ்சிருக்கு. तो मेरा हृदय आके पापों में डूबा हुआ है। நான் நினைக்கிறதை என்னால செய்ய முடியல, பாவத்திலே நான் விழுறேன். जो मैं सोच रहा हूँ मैं नहीं कर पा रहा हूँ, मैं पापों में डूब रहा हूँ करके। ஒருவேளை அப்படி நான் பாவத்திலே வாழணும்னா உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் வெளியே போயிட வேண்டியிருக்கும். अगर मैं पापों में डूब गया तो आपके सन्निधि से मैं बाहर निकलना पड़ेगा। அதனால என் தேவனே, 10வது வசனம் இல்லையா, சுத்த இருதயத்தை எனக்குள் சிருஷ்டியும். तो यहाँ पे कह रहे हैं कि ये परमेश्वर मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर। தாவீதினுடைய இருதயம் சுத்தமில்லாத போயிடுச்சுன்னா இன்னைக்கு எத்தனை இருதயம் அந்த மாதிரி சுத்தமில்லாம இருக்கு யோசித்து பாருங்க. अगर दावीद का हृदय ही शुद्ध ना था तो हमारा हृदय कितने जन का शुद्ध नहीं है? நீங்க தான் கணக்கு பண்ணணும். आप ही इसका गिनती करना है। என்னடா அவருடைய இருதயம் முழுசும் அக்கிரமம் நிறைஞ்சிருந்தது, அதனால அவர் அல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். क्योंकि उनके हृदय में पाप भरा हुआ था, इसके लिए वो परमेश्वर से प्रार्थना कर रहे थे, मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर और मेरे भीतर स्थिर आत्मा नए सिर से उत्पन्न कर। அப்ப நிலைவரமான ஆவினா, यहाँ पे स्थिर आत्मा बोले तो क्या है? ஒரு நாளைக்கு நல்லா ஜெபம் பண்ணுவோம், एक दिन अच्छे से प्रार्थना करेंगे, ஒரு நாளைக்கு பைபிளை மணிக்கணக்கில் உட்காருவோம், एक दिन आके बाइबल बहुत देर बैठकर पढ़ाई தீர்மானம் பண்ணிடுவோம், ஆலயத்தை விட்டு நான் வெளியே எங்க இருக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணுவோம். मैं मंडली से दूर नहीं रहना चाहिए करके हम प्रार्थना करेंगे। ஒரு வாரம் ஒழுங்கா போகும், एक हफ्ता बराबर जाएंगे, 2வது வாரம் எதனா ஒண்ணு கம்மியாகும், दूसरा हफ्ता आके कुछ कम हो जाएगा, அதுக்கப்புறம் எல்லாம் கம்மியாகும். उसके बाद सब कुछ कम हो जाएगा, திரும்ப யாருன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க, वापस कोई एक जन प्रचार திரும்ப करेंगे, டாப்ல போவோம். वापस ऊपर जाएंगे। நிலை இல்லாத மனசுங்க, स्थिर आत्मा नहीं है। ஒரு தடவை தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப திரும்ப செய்யறது என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துரும்? एक बार गलत करके मालूम होकर भी वापस वापस करना वो आशीर्वाद है क्या? அது என்னமோ நீங்க நினைக்கிறீங்க, ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, பாஸ்டர் மாத்திரம் அப்படி நிலையா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். पास्टर बोल रहे, पास्टर स्थिर है क्या, ऐसे करके आप पूछ सकते हैं। என்ன பாஸ்டர் நான் பரலோகத்துல இருந்தா கீழே விழுந்துட்டாரு? क्या पास्टर आके परलोक से नीचे गिरे क्या? எல்லாருடைய இருதயமும் அப்படிதாங்க இருக்கு. सबका हृदय ऐसे ही है। அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதாங்க என்னை சிறைப்படுத்த வேண்டிய மெடிசன்.
तो हमें स्थिर करने वाला औषध क्या है? परमेश्वर का वचन। இதுதான் என் வாழ்வு, तो यही हमारा जीवन है। என்னுடைய இருதயத்திற்குள்ளாக போக வேண்டிய சத்தியம் இதுதான், हमारे हृदय के अंदर जाने वाला सच्चाई यही है, சத்து உணவு இதுதான். यही हमें शक्ति देने वाला है। அதனாலதான் அவரு தாவீது யாரை பத்தியும் கவலைப்படலை. நீங்க கேட்கலாம், ஏன்டா பாசு இப்படி சொல்றாரு அப்படின்னு. தாவீது வெட்கப்படலையே சொல்றதுக்கு. दावीद आके यहाँ पे शर्म नहीं पाया, शर्माया नहीं। எல்லாருக்குள்ளும் போராட்டம் இருக்குல்ல, सबके अंदर ये तकलीफ है। அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்றது தான் யாருடைய வேலை? தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. ऐसे हमारे अंदर जब ये जो पाप जो हमारे अंदर है उससे बाहर निकलना ही परमेश्वर का क्रिया है। அப்ப ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த விரும்புறாரு. परमेश्वर आके हमारे हृदय को साफ करने के लिए நம்முடைய तैयार है। எப்ப நான் எப்படி யோசிச்சிட்டேன் அப்படின்னா, எப்ப எனக்கு நிலைவரமான ஆவி எனக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தாதான். कब हमारे अंदर स्थिर आत्मा आएगा? जब पवित्र आत्मा हमारे अंदर रहेगा तभी स्थिर आत्मा आएगा। அதனாலதான் 11வது வசனம் வாசிக்கலாம். 51:11. हम 11 वचन पढ़ेंगे। என்னம்மா எல்லாரும் வாசிக்கிறீங்களா? मुझे अपने सामने से निकाल ना दे। எல்லாம் வாசிக்கிறீங்களா? இல்ல எல்லாம் சொல்றீங்களா? சொல்ல ஏமா நீங்க வாசிங்க, மத்தவங்க சொல்லுவாங்க. நீங்க வாசிங்க, மத்தவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுனா, உம்முடைய சமூகம். எது அவருடைய சமூகம்? तो परमेश्वर का सामने कौन सा है? எது அவருடைய சமூகம்? उनका उनका वो स्थल कौन सा है? நான் தள்ளிடுறேன் எல்லாருடைய சமூகத்தை. हम आके अपने सामने से सबको निकाल देंगे। எனக்கு பய உணர்வு இல்லைல்ல, ஆண்டவர் எனக்கு தருணம் கொடுத்தோம், நான் 1008 ரீசன் சொல்லிடுறேன்ல. मुझे वो भय नहीं है, मैं अनेक एक्सक्यूजेस बोलकर मैं निकाल அவர் देता हूं। தள்ளினார் அப்படின்னா, लेकिन परमेश्वर अपने सामने से हमें निकाल देंगे तो அப்ப நிலைவரமான ஆவி என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும்னா, நான் இருக்க வேண்டிய இடம் எதுமா? சிருஷ்டியமா எது? அவர் சமூகம், ஆலயம். अगर मुझे स्थिर आत्मा होना चाहिए और मेरा हृदय साफ होना चाहिए तो मैं किधर रहना चाहिए? परमेश्वर के मंडली में, परमेश्वर के सामने। என் இருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, துடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படா சேபத் வரும், அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அப்படி பார்க்கணும்னு துடிச்சுட்டே இருக்கணும். तो मेरा हृदय क्या करना चाहिए? मेरा हृदय आके वो आस से वो डब 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 करते रहना चाहिए। कौन किसका आस? कब साबत आएगा, कब साबत आएगा बोल के मेरा हृदय बोलते ही रहना चाहिए। நான் டப் டப் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது படப்படப்பு இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ நமக்கு தூக்கம் வரும். ஆட்டு படப்படப்பு இருந்தால் நமக்கு தூக்கம் வரும். जब हमारा हृदय उस तरीके से वो ये होएगा तो क्या हमें नींद आएगा? படப்படப்பு வச்சுனா நமக்கு இது வரும். அப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம எதையும் எப்படி இருக்கணுமா, ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே இது உமோடு கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணம், ஒரு உணர்வு வரணுமா. आत्मिक रीति में हमारे अंदर वो योजना आना चाहिए, मैं परमेश्वर आपके साथ ही होना चाहिए करके वो योजना हमारे अंदर रहना चाहिए। இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண, ஓய்வு நாள் அப்படின்னா என் இதயத்தை சுத்தம் பண்ணணும் ஆண்டவரை, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற உணர்வு வரணும். நான் அதுக்கு தான் ஆலயம் போகிறோன்ற உணர்வு வரணும். ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கும் பொழுது, தருணம் கொடுக்கின்ற பொழுது அதை ஒதுங்கி நின்றுடக்கூடாது. இல்லை ரீசன் போட்டுட்டு ஒதுங்கி நின்றுடக்கூடாது. परमेश्वर का साबत दिन में परमेश्वर हमारे हृदय को साफ करने वाला दिन है, तो हम अनेक रीति से हम एक्सक्यूज कर कर परमेश्वर से दूर नहीं रहना चाहिए। परमेश्वर के मंडली में आकर हमारे हृदय को साफ करना चाहिए। நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆலயம்னா என்னன்னு புரியுதா? मंडली बोले तो क्या है, समझ में आया क्या? இல்லைங்களா? நான் சொன்னேன், ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் இருதயத்தை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவனை அந்த ஆளை மாதிரி சிரிக்கலாம். अगर आप मंडली में आएंगे तो उस इंसान के जैसे ही अपने हृदय को हाथ में लेकर आप खुश से रह सकते हैं। அப்படி வரலனா சாத்தான் உங்களை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? அவன் சிரிச்சிட்டு இருப்பான். अगर आप मंडली को नहीं आएंगे, सातान आपको हाथ में लेकर वो हंसता रहेगा। இப்போ ஆலயத்தினுடைய மேன்மை புரியுதா? ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அப்படின்னா, நான் இருதயத்தை அவர் கையில் கொடுக்கல அப்படின்னா, ஆண்டவர் தள்ளுற அளவுக்கு வச்சுக்கூடாதுங்க. यहाँ पे वचन कहता है कि अपने सामने से निकाल ना दे। तो परमेश्वर को अगर अपना हृदय हम नहीं देंगे, अगर परमेश्वर अपने को उनके सामने से निकाल देंगे तो क्या होगा? காலையில் மகா விட்னஸ் சொன்னாங்க, கவனிச்சிங்களா? मैंने सुबह विटनेस की थी, எல்லாத்துலேயும் என்னை போட்டு விட்டா. सब में मैंने पास्टर के बारे में बताई थी। அவர் சீக்கிரமா செய்ய மாட்டாரு.
पास्टर जो भी कार्य करते हैं அவர் நிதானமா செய்வாரு. आराम से करते எனக்கு சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும். हैं। लेकिन मुझे आके वो काम जल्दी से என் करना பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும் நான் நினைக்கிறேன். இவர் இருன்றாரு. मुझे आके अपने बच्चों को स्कूल में ஐயோ என் பிள்ளை படிப்பு என்ன ஆகும்? मेरे बच्चे का पढ़ाई क्या होएगा। இல்லைங்க, எதையே துடிப்பு கரெக்டு தான். அவங்க நினைச்சதெல்லாம் தப்புன்னு கிடையாது, கரெக்டு தான். जो भी मैंने सोची थी वो सही है। சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆண்டவர் எடுத்தன் கவுத்தன்னு எதனா ஒரு எடுத்திருந்தாருன்னா என்ன ஆகும் நம்ம நிலையெல்லாம்? अगर परमेश्वर सोचे रहेंगे जल्द से अगर कुछ किए रहेंगे तो हमारा स्थिति क्या होएगा। நீடிய பொறுமை அவருக்கு. நான் மகாவை தப்பு சொல்லலை. அவ ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய உணர்வு கட்டாயம் இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும், தப்புன்னு சொல்லலை. परमेश्वर आके महाशांति से अपने साथ परमेश्वर डील कर रहे हैं। சில சமயத்தில் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, சரி இன்னொரு நாள் கொடுப்போமே, परमेश्वर कैसे देख रहे हैं कि और एक दिन आपको मौका देंगे, இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணுறாருங்க. और थोड़ा डिले करके எதுக்கு देख रहे தெரியுமா? அவர் எடுத்தன் கவுத்தன்னு போகலை, அவசரப்படலை, நீடிய பொறுமையாக இருந்து நான் எப்போ என் இதயத்தை அவர் கையில் கொடுக்குற வரைக்கும் அவர் 2 கை நீட்டிட்டு இருக்கிறாரு. हैं। क्यों मालूम परमेश्वर और डिले कर रहे हैं और टाइम दे रहे हैं कि मेरा बेटा बदला होएगा, उसका हृदय सही होएगा करके परमेश्वर और शांत से और परमेश्वर टाइम हमें दे रहे हैं। எனக்கு டைம் ஆல்மோஸ்ட் நான் முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. நான் ஒரே ஒரு தான் எடுத்திருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஹൃദയத்தோடும் தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி நான் எடுக்கல. सिर्फ मैंने एक ही सेंटेंस को आपके बारे में बोली, अपने हृदय को परिपूर्ण से दे करके मैंने बताया। ஒருவேளை கடவுள் அனுமதிச்சாருன்னா இன்னொரு நாள் பார்க்கலாம். உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்றத இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். सो वचन का और आधा भाग क्या है कि अपने पूर्ण आत्मा से अपने पूर्ण इससे परमेश्वर के अंदर रह करके है, वो हम दूसरे बार देखेंगे। 7 வேர்ட்ஸ் மாத்திரம் வாசித்துட்டு அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். 7 வேர்ட்ஸ். 6 உபாகமம் டியூட்டரானமி 6:7 சொல்லுங்க, வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளின்க்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்கின்ற பொழுதும் வழிகளில் நடக்கின்ற பொழுதும் படுத்துக் கொள்கின்ற பொழுதும் எழுந்துகின்ற பொழுதும் என்னங்களா எவைகளை குறித்து நான் எல்லாத்தையும் சொல்லலை. அவங்க ஐயா ஃபோன் பண்ணாங்க. ஏன் நான் பெற்ற இந்த சத்தியம் என் மகனுக்கு இருக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. मैं सबके बारे में नहीं बात कर रहा हूँ, मैं सिर्फ एक चीज़ बोल रहा हूँ। ये पिता आके मुझे फ़ोन किए थे कि मेरा बेटा आके इस सच्चाई वचन में रहना चाहिए करके। இல்லைங்களா? அப்ப எப்போ வரும் அப்படின்னா, எப்ப அப்பா அம்மா கத்துக்குள்ளே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய விருப்பம்லாம் என்ன இருக்குன்னா, என் பிள்ளையும் அப்படி இருக்கணும். ये कब हमारे अंदर रहेगा? जब पिता माता परमेश्वर के अंदर परमेश्वर के वचन में स्थिर रहेंगे तो ही तभी अपना बच्चा उसमें रहना चाहिए करके वो योजना में आएगा। இது எல்லாருக்கும் இந்த யோசனை வரணும். ये योजना हर एक को आना चाहिए। உங்களை பிள்ளைகளை குறித்ததான காரியம் உங்களுடைய இதயம் துடிச்சிட்டே இருக்கணும். உன்னுடைய என்னாச்சு, உன் பிள்ளைக்கு என்னாச்சு, உன் பிள்ளைக்கு என்னாச்சு, உன் சந்ததிக்கு என்னாச்சு, உங்களை சார்ந்தவங்களுக்கு என்னாச்சு, இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கணும். अपने बाल बच्चों के बारे में हमारा हृदय उसके बारे में बोलते ही रहना चाहिए। मेरा बच्चा किस तरीके से परमेश्वर के अंदर है, क्या कैसा जी रहा है, क्या है करके मेरा हृदय बोलते ही रहना இந்த चाहिए। வசனத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, எனக்கு டைம் கிடையாது. ये கருத்தாய் போதித்து இதை மனசுல வச்சுக்கோங்க. ये वचन को मैं ये नहीं कर रहा हूँ, लेकिन इसमें लिखा है कि इन चर्चा किया करना, इसके बारे में तू अपने बच्चों को बता करके कर रहा है। வேத வசனம் கருத்தாய் போதிக்கின்ற பொழுது परमेश्वर के वचन को सही तरीके से उन्हें समझा कर உங்க பிள்ளைகளுடைய அதான் வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், अपने बच्चे के बच्चों को देखेंगे करके कह रहे हैं। அது ஆசீர்வாதங்க. वो आके आशीर्वाद है। எப்படி காண்ற வாழ்க்கை தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வாழ்க்கையை பார்க்கிறது தான் பெரிய பாக்கியம். हमारे बच्चे आके परमेश्वर के अंदर जी रहे करके देखना ही बड़ा आशीर्वाद है। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம் அனைவருக்கும் கட்டளையிடட்டும். ऐसा आशीर्वाद परमेश्वर हम हर एक को दे। आमीन। தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. परमेश्वर आपको आशीर्वाद देकर चलाए। आमीन। 343 நம்ம